சரி, ஓகே. இது லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தா 2 செட் அண்ட் 3 செட்ல அண்ட், ஆர், டிஃபரன்ஸ் அந்த மாரி எல்லாமே காம்ப்ளிமெண்ட் இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கிறோம்னு நெனைக்கிறேன். ஸோ இதுல மேக்ஸிமம் எதுவும் டவுட் இருந்திருக்காதுன்னு நெனைக்கிறேன். கொஞ்சம் ஈஸியான ஒரு கன்டென்ட் தான். எதுவும் டவுட் இருந்திருக்காது. அப்படிதாம்மா? இல்ல சார். ஓகே. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம மல்டிப்ளிகேஷன் அதாவது ப்ராடக்ட் ஆஃப் செட்ஸ். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் செட்ஸ்க்கு நம்ம ஈஸி தான். அது என்னன்னா எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் ஃபார்மேட் பண்ணி எழுதும்ல அந்த ஐடியா. இப்ப இந்த மாரி ஐடியா வருது. இதுல பார்த்தீங்கன்னா எக்ஸ் வேல்யூ இது ஒய் வேல்யூ நோட் பண்ணுவீங்க. அப்போ இங்கே என்ன நடக்கும்? 1 2 3 4 இங்கே 1 2 3 4 அப்படி இருக்குதுன்னா சப்போஸ் 2, 3 இங்கே நோட் பண்ணுவீங்க கரெக்டா? 2, 3 இங்கே இது எழுதும்போது எப்படி எழுதுவீங்க? 2, 3ன்னு எழுதுவீங்க கரெக்டுங்களா? எஸ் சார். அதாவது ஃபர்ஸ்ட் வேல்யூ எக்ஸாவும் செகண்ட் வேல்யூ ஒய்யாவும் எழுதுவீங்க. சரி, இது நார்மலாக நீங்கள் பவர் கிளாஸ் படிச்சது தான். இப்போ இங்கே என்னன்னா ஏ கிராஸ் பி அப்படின்னு நோட் பண்ணுறாங்க. அதாவது ஏங்கிற ஒரு செட்டு, பிங்கிறது அனதர் செட். அப்போ ஏ கிராஸ் பிங்கிறது வந்து இது வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட். அப்போ இந்த மாதிரி எழுதுறாங்க பார்த்து இந்த நோட்டேஷனுக்கு பேர் ஆர்டர் பேர்ஸ். ஓகேங்களா? இந்த நோட்டேஷனுக்கு பேர் என்னது? ஆர்டர் பேர்ஸ். அப்போ ஆர்டர் பேர்ஸ் இந்த மாதிரி எலிமெண்ட் நம்ம எழுதலாம். சரிங்களா? பிசிபிஐ. அப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 2ங்கிறது எங்க இருக்கும்? இந்த 2ங்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கும். 2ங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ்லாவும் 3ங்கிறது என்ன இருக்கும்? ஒய் ஆக்சிஸ்ல இருக்கும். அப்போ அதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் டெபினிஷனா சொல்றான். என்ன சொல்றான்னா ஏ கிராஸ் பின்னு எழுதிட்டீங்கன்னா ஏ கமா பி சச் தட் ஏ இன் கேபிட்டல் ஏவாவும் அண்டு பி இன் பி ஸ்மால் பி இன் கேபிட்டல் பியாவும் இருக்குன்றாங்க. சரியாம்மா? இதுதான் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்டோட ஒரு சிம்பிள் ஃபார்முலா. சரிங்களா? ஓகே சார். நோட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா? இதுதான் மெயின் ஐடியாவை சொல்லிக்கலாம். சரி, இப்போ ஏ வந்து எம்டி செட் அண்ட் பி வந்து எம்டி செட்னா அது ப்ராடக்ட் வந்து எம்டி செட் தான் நம்ம சொல்லிட்டு அது ஒரு ஈஸி தான். சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துக்கிறாங்க. ஏ வந்து 1 2 3 4 பி வந்து 4 5 அப்படின்னா ஏ கிராஸ் பி எப்படி நோட் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான். 1, 2, 3 கிராஸ் 4, 5 4, 5. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 1ங்கிற எலிமெண்ட் வச்சுட்டு இந்த 2 எலிமெண்ட் டிபெண்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி 2ங்கிறது வச்சுக்கிட்டு இந்த 2 எலிமெண்ட் டிபெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் 3 இஸ் ஆல்சோ டிபெண்ட் ஆன் திஸ் 2 எலிமெண்ட். அவ்வளோதாங்க. அப்போ அதை எழுதிக்கிறாங்க 1, 4 1, 5 2, 4 2, 5 3, 4 3, 5. ஸோ அவ்வளோதாங்க. இதுதான் நம்மளுடைய சிம்பிள். அதே மாதிரி இது வந்து ஒரு செட் நோட்டேஷன். இது பேர் டயக்ராம் பேர் ஏரோ டயக்ராம் வாங்க. இந்த நோட்டேஷன் பேர் ஏரோ டயக்ராம். இது ஏங்கிற செட்டு, இது பிங்கிற செட்டு. ஏல என்ன வேல்யூ இருக்குது? 1 2 1 2 3. பிங்கிறதுல 4 5. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 வந்து எங்கெங்க போகும்? 1 வந்து 4க்கும் டிபெண்ட் ஆகுது, 5க்கும் டிபெண்ட் ஆகுது. 2 வந்து 4க்கும் டிபெண்ட் ஆகுது, 5க்கும் டிபெண்ட் ஆகுது. 3 இஸ் ஆல்சோ 4க்கும் டிபெண்ட் ஆகுது அண்ட் 5க்கும் டிபெண்ட் ஆகுது. சரிடா கண்ணு? எஸ் சார். இந்த மாதிரி டயக்ராம் நோட் பண்ணி இது பண்றாங்க. இது ஏரோ டயக்ராம் ஏ கிராஸ் பிக்கு. ஓகே. இந்த ஃபார்முலா கொடுத்துக்கிறாங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் பியும் ஏன்னா எக்ஸ் இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ். இது வந்து ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்காது. கரெக்டுங்களா? ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அவன் தான் மென்ஷன் பண்ணியிருக்கான். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ கிராஸ் பி இஸ் நாட் பி த பி கிராஸ் ஏ. சரிங்களா? பட் நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பி கிராஸ் ஏ கிடைக்கும். அவன் சொன்னது. சரிங்களா? எஸ். இப்போ சப்போஸ் ஏ கிராஸ் பி எம்டியாக இருந்தால் எய்தர் ஏவா எம்டியாக இருக்கும், இல்லைன்னா பி எம்டி இருக்கும். அதுதான் சொல்லிக்கிறாங்க. இப்போ எய்தர் ஏ இஸ் எம்டி ஆர் பி இஸ் எம்டி. சரியாம்மா? ஓகே. இப்போ என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி அண்ட் என் ஆஃப் பி ஈக்குவல் டு கியூனா கார்ட்டீசியன் ப்ராடக்டோட எலிமெண்ட் எவ்வளோ இருக்குங்கிறாங்க? பி கியூன்னு இருக்கிறாங்க. சப்போஸ் நம்ம ஆல்ரெடி போட்டதான் ஏ வந்து 1 2 3 3 எலிமெண்ட் அண்ட் பி வந்து 4, 5 எழுதிக்கிறோம். அப்போ இது நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது? இது வந்து 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது, இது வந்து 2 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ரெண்டையும் மல்டிப்ளை போட்டால் 6 எலிமெண்ட்ஸ் இருந்திருக்கு. கரெக்டுங்களா? ஆஸ் பர் ஃபார்முலா படி 6 எலிமெண்ட்ஸ். அப்போ எத்தனை எலிமெண்ட் இருக்குது? 1 2 3 4 5 6 எலிமெண்ட்ஸ் கிடைச்சது. சரியாம்மா? எஸ். ஓகே. இதெல்லாம் பேசிக் ஐடியா. இதை வச்சுட்டு இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுவீங்க? அவ்வளோதான். ஒரே நிமிஷம். டவுட் இருந்தால் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே.
B வந்து 1,2 1,3 ம் 3,2 3,3 ம் ம் 5,2 5,3 ஓகே ரைட்டுங்க. ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சு அதே மாதிரி பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்க முடியும். கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். அப்போ ரெண்டு ஈக்குவலாக இல்லையான்னு செக் பண்ணிடுங்க. ஆல்ரெடி டெஃபினிஷன் படி நாட் ஈக்குவல், பட் ஈக்குவலாக இருக்குமா பார்த்துக்கோங்க. சார் ஆனா சேம் எலிமெண்ட்ஸ் தான சார் வருது. சேம் எலிமெண்ட்ஸ் ஈக்குவலாக இருக்குதா? Like 3,5 3,3 3,1 டிஃப்ரெண்ட்டாக தான் உள்ளது. அதாவது பி கிராஸ் என்ன 2,3 கிராஸ் 1,3,5 கரெக்டாமா? ஆமாங்க சார். அப்போ எழுதும்போது எப்படிங்க 2,1 2,3 2,5 சரிங்களா? இது எழுதும்போது 3,1 3,3 3,5 3,5 இது யாரு? பி கிராஸ் ஏவோட வேல்யூ கரெக்டாக கண்ணு? ஆமாங்க சார். பட் ஏ கிராஸ் பி எப்படி ஈக்குவலாக இருக்குது? ஏ கிராஸ் பி வேறு தானே? ஏ கிராஸ் பி என்ன வருது? ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு 1,3,5 கிராஸ் 2,3 இது என்ன வருது? 1,2 1,3 3,2 3,3 5,2 5,3 So number of elements equal. அவன் சொன்ன definition n of a cross b equal to n of b cross a. Total element எவ்வளவு? 6 இருக்கும். கரெக்டா? ஆமாங்க சார். இது ரெண்டு ஈக்குவல். அங்க பாருங்க. இதுல வந்து 1,2 இருக்குது. இதுல 1,2 இருக்குதா? இருக்கு சார். இங்க 1,2 தானே இது. இங்க பாரு 1,2 இங்க 2,1 தான் இருக்குது. அதாவது 2,1 ஓட மீனிங் என்ன? இங்க பாருங்க 1,2ங்கிறது இது 1 இது 2. அப்ப 1,2ங்கிற பாயிண்ட் இங்க இருக்கும். அதே 2,1ங்கிறது எங்க இருக்கும்? 2ங்கிற பாயிண்ட் எங்க இருக்கும்? 1ங்கிற பாயிண்ட் எங்க இருக்கும்? இது இங்க இருக்கும். ரெண்டு ஈக்குவலா? ரெண்டு டிஃபரண்ட். அப்ப நாட் ஈக்குவல். ஓகே சார். சோ ரீசன் பாத்தீங்கன்னா 1,2 இஸ் நாட் ஈக்குவல் டு 2,1. அந்த ரீசன் இந்த இருக்கிற பாயிண்ட் எல்லாமே நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லிக்கலாம். சரியாமா? ஓகே சார். அப்ப இந்த क्वेश्चन முடிச்சிட்டீங்க, இது முடிச்சிட்டீங்க, இது முடிச்சிட்டீங்க. ஓகே. இது total element எவ்வளவு? 6. That is equal to n of a எவ்வளவு? 2. 3 ஆ? 3 into 2. அவ்வளவுதான். கிளியரா? எஸ் சார். சரி டேகன். இதுல எப்படி எழுதுவீங்க? இந்த question. த்ரீ 5 வந்து A சார். 2 and 4 வந்து B சார். 2 and 4 வந்து B. கரெக்டாமா? எஸ் சார். ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லு பார்க்கலாம். நான் அடுத்து மூவ் பண்ணலாம் டேகன். இல்லை சார், டவுட் இல்லை சார். சரி. உங்களோட புக்ல இருக்கிற क्वेश्चन ரெண்டு क्वेश्चन இன்சர்ட் பண்றேன். இதே क्वेश्चन கொடுத்துக்கிறோம். ஓகே. இது பெருசா கொடுக்கல. அதே क्वेश्चन தான் வந்திருக்குது. ஓகே டேகன். பெருசா வந்து அதே क्वेश्चन தான் வந்திருக்குது உங்க क्वेश्चन. அது இந்த பார்த்து. சரி இதை போடுறது. எனி ஐடியா? A வந்து 2 3 சார். B வந்து 0 1 2 0 1. ஒரு நிமிஷம் நானும் செக் பண்ணிக்கிறேன். A வந்து 2,3 எதனாலனா நேச்சுரல் நம்பர்னால. ஆமாங்க சார். இது வந்து பாத்தீங்கன்னா 0,1 2 கிடையாது. ஆமாங்க சார். இது நேச்சுரல் நம்பர் இருக்குது 0,1,2. இல்ல சார், 0 வராது. இது வராது. நேச்சுரல் நம்பர். ஓகே 0 வராது. ஓகே டேகன். சப்ப கண்டுபிடிச்சிருக்கேன். தெரியும் எப்படி போறது? ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்டை முடிக்கணும்.
எல்ஹெச்எஸ் எடுத்துக்கோங்க. எல்ஹெச்எஸ்ல பி யூனியன் சி கண்டுபிடிச்சு ஏ கிராஸ் பி யூனியன் சி கண்டுபிடிக்கணும். ஓகே சார். ஓகே சார். ஓகேங்களா? கரெக்டாக பார்த்துங்க. அதே மாதிரி செகண்ட் இது வந்து எல்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸ் இதே மாதிரி ஐடியா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடும். ஆர்ஹெச்எஸ் இதே மாதிரி ஐடியா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடும். ஓகே சார். ஓகே. ஆர்கெஸ்ட்க்கு டவுட் இருந்தா சொல்லு, நான் எக்ஸ்பிளைன் பண்றேமா. ஓகே சார். போட்டுட்டேன் சார். ஈக்குவலா வருதுங்களா? வருது சார். ஓகேங்க, வெரி குட். சரி, நம்ம கிடக்கணும்னு எடுத்து பார்ப்போம். யூனியன் போட்டிங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா டைமும் ஈக்குவல் வரும். இதே மாதிரி செகண்ட் கொஸ்டின் போட முடியுமா? கமெண்ட் பண்ணிடுறீங்களா? இல்லை அடுத்தது பார்த்துக்காம? அடுத்தது பார்த்துக்கலாம் சார். ஓகே, இவ்வளோ கண்டென்ட் இருக்குது. இது என்ன கொடுத்துருக்காங்க? ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ, ஏ கிராஸ் ஏ. இது தேவையில்லை, நீங்கள் போட்டுருவீங்க. ஓகே, இந்த செகண்டுக்கு மட்டும் சொல்லுங்க. இந்த பிங்கிற செட் என்ன வரும்? பிங்கிற செட் செகண்ட் ஒன் 2 3 5 अब less than 10 टा 2 3 5 7 அவ்வளவுதானே? ஆமாங்க சார். ஓகே, மற்றபடி இதை போட்டுருவீங்க. ஏ கிராஸ் பி, பி கிராஸ் ஏ போட்டுருவீங்க. இது பாயிண்ட் ஏ அண்ட் பிங்கிறாங்க, இதுவும் போட்டுருவீங்க. இது ஒரு பிரச்சனை இருக்காது. ஃபோர்த் ஒன் ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் பி கிராஸ் ஏ, இது நீங்கள் செக் பண்ணிக்குவீங்க. இது செக் பண்ணிக்குவீங்க. சிக்ஸ்த்து சொல்கிறாங்க. சிக்ஸ்த்தில் என்ன வரும்? ஃபர்ஸ்ட் ஏக்கு என்ன செட் எலிமெண்ட் வரும்? ஏக்கு வந்து 0 1 0 1 வரும். ஆமாம். 2 3 4 2 3 மற்றபடி இது போட்டுருவீங்க. இது எல்லாமே வந்துடும். ஓகே, சரி. அடுத்தது செவன்த்துக்கு 3 4 5 6 7. அடுத்தது பி 2 3 5 7. 2 3 5 7. சி கிட்ட 2. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் போட்டுருவீங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று பிரச்சனை இருக்காது. செகண்ட் ஒன் வந்து டிஃப்ரென்ஸ் கான்செப்ட் வருது. இதை மட்டும் இப்போ எனக்கு போட்டு காட்டுறாங்க. இதை மட்டும் போடுங்க. மற்றபடி
சார் வந்துச்சு சார். சரிடாங்க. இப்போ அடுத்தடுத்து கண்டென்ட் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஒரு பேசிக் ஐடியா. அப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஒரு 3 கான்செப்ட். இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ங்கிறது ஒரு கான்செப்ட் சொல்லியாச்சு. அப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட், ரிலேஷன்ஷிப் அண்டு ஃபங்க்ஷன், இது மூணுமே ஒன்றுக்கு ஒன்று லிங்க்கு. நான் ஆல்ரெடி சப்செட் சூப்பர் செட் பற்றி சொல்லிக்கிறோம். இதுக்கு ஒன்றும் லிங்க் தான். சரிங்களா? கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல இருக்குது சூப்பர் செட்டு, அப்புறம் ரிலேஷன் ஃபங்க்ஷன், அப்புறம் ஃபங்க்ஷன். ஸோ மூணுக்கும் ஒரு ஏரோ டயக்ராம் கொடுத்துறேன், தனித்தனி ஏரோ டயக்ராம். அது எப்படி வருது என்னங்கிறது நம்ம இப்போ கிளியராக புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஈஸியாக இருக்கும். சரியாம்மா? ஓகே சார். இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆல்ரெடி கொடுத்துட்டேன், திரும்ப எகைன் கொடுத்துறேன் பார்த்துக்குங்க. அதாவது இது ஏங்கிற செட், இது பிங்கிற செட் இருந்துச்சுன்னா இங்கே 1 2 3ன்னு இருக்குது, இங்கே 4 5 இருக்குதுன்னா இந்த 1ங்கிறது இங்கே லிங்க் ஆகும், இங்கே லிங்க் ஆகும். அதே 2ங்கிறது 4க்கு லிங்க் ஆகும், 5க்கு லிங்க் ஆகும். 3ங்கிறது 4க்கு லிங்க் ஆகும், 5க்கு லிங்க் ஆகும். அப்படின்னு இருந்தால் இது ஏ கிராஸ் பி. ஓகே சார். ஸோ அடுத்த ஒர்க்கு பார்த்தீங்கன்னா ரிலேஷன். ஸோ ரிலேஷன் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம். இப்போ 1 2 3 4 5 அதே அடிமேட் தான். இப்போ 1 வந்து 4 கிட்டையும் போகுது, 5 கிட்டையும் போகுது. அதே வந்து 2 வந்து 4 கிட்ட மட்டும் போகுது. இது வந்து 4 கிட்டையும் போகுது, 5 கிட்டையும் போகுது. இந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி கேசஸ் வந்துச்சுன்னா, அல்லது இதே கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். இப்போ என்ன சொன்னீங்க? கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல என்ன ரூல் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அதே கண்டிஷன் கூட சாட்டிஸ்ஃபை ஆகலாம், ஆகாமல் இருக்கிறதுல ஆகலாம். அதாவது 1 வந்து 4 டீம் போகலாம், 5 டீம் போகலாம், இப்படியும் போகலாம், இப்படியும் போகலாம். சரிங்களா? அதே மாதிரி அடுத்தது இந்த மாதிரி எல்லா கேஸுமே டிபெண்ட் ஆகும். 1 2 3 4 5. இப்போ 1 வந்து எல்லாத்தையும் இது 2 இங்கே போகலாம், 3 இங்கே போகலாம். இது எப்படி வேணா வந்துருக்கலாம்னு வச்சுக்கலாம் ரிலேஷன் தான். அப்போ இங்க பாருங்க கம்பல்சரி இங்க பாத்தீங்கன்னா இது 2 எலிமெண்ட்டுக்கு டிபைன் ஆயிருக்கும். கரெக்ட்டுங்களா? பட் இங்க அப்படி கிடையாது. ஏதோ ஒரு லிங்க்ல டொமைன் அண்ட் கோடமைன் சொல்லி கொடுக்குறேன் பாத்துங்க. இப்போ வந்து நம்மளுக்கு ரீச் ஆயிருக்கும். 4 கிட்ட போகலாம், 5 கிட்ட போகலாம், எப்படி வேணா ரீச் ஆயிக்கலாம். இந்த மாதிரி கேசஸ் வந்து இதுக்கு பேர் ரிலேஷன். ஓகேங்களா? இப்போ என்ன சொல்றேன் கொஞ்சம் கிளியரா புரிஞ்சுக்குங்க. இப்போ 4-5 நேம் சொல்லுவேன், முடிஞ்சா நோட் பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு செட் நோட் பண்றோம்னா இந்த செட்டுக்கு பேர் டொமைன் செட். இங்க ஒரு செட் நோட் பண்ண போறோமா அதுக்கு பேர் கோடொமைன் செட். ஓகேங்களா? இந்த செட்டுக்கு பேர் ஃபர்ஸ்ட் செட்டுக்கு பேர் வர்றது வந்து டொமைன் செட். இந்த ரெண்டாவது செட்டுக்கு பேர் பாத்தீங்கன்னா கோடொமைன் செட். அப்ப இங்க எலிமெண்ட்ஸ் ஆல்ரெடி சொன்னீங்கல்ல, சம் எலிமெண்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி இங்க சம் எலிமெண்ட்ஸ் இருக்குது. டிபைன் ஆகுது. இங்க இருந்து இங்க போகுதுன்னா இது மேப் டிபைன் ஆகுது. சரிங்களா? அது பேர் ஃபங்க்ஷன் வாங்க. இல்ல ஃபங்க்ஷன் வந்து இப்ப நம்ம ரிலேஷன் பார்க்கறோம். அப்ப ஆர் நோட் பண்ணிங்க ரிலேஷன் வந்துரும். சரிங்களா? ஆர்னா ரிலேஷன், நாட் ஃபார் ரியல் நம்பர், இஸ் எ ரிலேஷன். அப்ப என்ன நடக்குது அப்படின்னா இங்க இருக்கிற எலிமெண்ட் இங்க டிபைன் ஆகலாம், இங்க டிபைன் ஆகலாம். அதே மாதிரி இந்த எலிமெண்ட் இங்க டிபைன் ஆகலாம். எப்படி வேணா டிபைன் ஆகிக்கும் ஃபர்ஸ்ட். சரிங்களா? இந்த மாதிரி டிபைன் ஆகிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா சம் பாயிண்ட்ஸ்க்கு வந்து மிஸ் ஆகி கூட வரலாம். ரிலேஷன்ல என்ன ஆகலாம், எல்லா பாயிண்ட்டுக்கும் டிபைன் ஆகலாம், இல்ல சம் பாயிண்ட்ஸ் கூட மிஸ் ஆகி வரலாம். சரிங்களா? மிஸ் ஆகி வரலாம். அப்ப இங்க ஒரு மிஸ் ஆகாத பாயிண்ட் மட்டும் இருக்கு பாத்தீங்கன்னா, எதெல்லாம் டிபைன் ஆகிக்குதோ அந்த பாயிண்ட் இருக்குது பாத்தீங்களா? அதாவது இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் இங்க ரவுண்ட் போடுங்க பாத்தீங்கன்னா, இந்த பாயிண்ட்டுக்கு மட்டும் டிபைன் ஆகல, மற்ற பாயிண்ட் எல்லாத்துக்குமே டிபைன் ஆகிக்குது. அந்த மாதிரி டிபைன் ஆகிருக்கிற அந்த கண்டென்ட் பேர் என்னங்கிறாங்கன்னா ரேஞ்சுங்கிறாங்க. சரிங்களா? எந்த பாயிண்ட்டுக்கு இங்க டொமைன்ல இருந்து இங்க மேப் கோடமைன் டிபைன் ஆகுதோ அந்த பாயிண்ட்டுக்கு பேரு ரேஞ்சுங்கிறாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் போடுறேன், கொஞ்சம் புரிஞ்சுக்க டவுட் இருந்தா நான் 2 டைம் கூட சொல்றேன், பாத்துக்கோ. சரியாமா? ஓகே சார். 1 2 3 4 5 6 7 8 அப்படிங்கிற எலிமெண்ட்ல இப்போ 1 வந்து 5க்கு 6க்கு போகுது,
2 வந்து 5க்கும் 7க்கு போகுது அண்ட் 4 பார்த்தீங்கன்னா 8க்கு போகுது. சாரி 8க்கு வேண்டாம், ஒரு 4 பார்த்தீங்கன்னா 7க்கும் 6க்கும் போகுது. சரியாமா? ஓகே சார். சரி, இப்போ எது இதெல்லாம் டிஃபைன் ஆகல? இது டொமைன் தெரிஞ்சிச்சு. அப்போ டொமைனோட வேலை என்ன தெரிஞ்சிச்சு? டொமைன் ஈக்குவல் டு 1 2 3 4. கோடொமைன் என்னதுல இருக்குது? கோடொமைன் ஈக்குவல் டு 5 6 7 8. சரியாமா? ரேஞ்ச்ல என்னன்னா டொமைன்ல இருந்து எது மேப் டிஃபைன் ஆகுதோ அதான் ரேஞ்ச். டொமைன்ல இருந்து இங்க கோடொமைனுக்கு எந்த பாயிண்ட் மட்டும் மேப் ஆகுதோ அது மட்டும் தான் ரேஞ்ச். அப்போ 8ங்கிறது எதுக்கு டிஃபைன் ஆகல? அப்ப ரேஞ்ச்ல என்ன சொல்லுவீங்க? 5, 6, 7. கிளியரா? எஸ் சார். அப்ப இந்த 8ங்கிறது வந்து வராம இருந்தா அதுக்கு பேரு ரேஞ்ச். 8 இன்க்ளூட் பண்ணி எழுதிங்கன்னா அதுக்கு பேர் கோடொமைன். ஓகே சார். இது ஏங்கிற செட், இது பிங்கிற செட். இங்க வந்து ரிலேஷன் டிஃபைன் ஆகுது. இப்போ ரிலேஷன் என்ன புரிஞ்சுக்கிட்டே கண்ணே? எஸ் சார். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா இங்க டொமைனுக்கு எல்லா எலிமெண்ட்டும் இங்க டிஃபைன் ஆயிருக்கும். ஓகேங்களா? சரி, ரிலேஷன் உங்களுக்கு புரிஞ்சுட்டீங்க. இப்போ நான் அடுத்தது சொல்லக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன்ல என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி டயக்ராம் போட்டு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐடியா. இன்னும் 2-3 வேர்டு இன்க்ளூட் ஆகும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. அதாவது இங்கே 1 2 3 4 5 6 7 8 9 சும்மா சாம்பிளுக்கு எலிமெண்ட் போடுறேன், எந்த எலிமெண்ட் வேணா இருக்கலாம். சரிங்களா? ஓகே சார். இப்போ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. 1 வந்து 6 கிட்ட போகுது, 2 வந்து 6 கிட்ட போகுது, 3 ஏதோ ஒரு பக்கம் போகுது, பட் இந்த மாதிரி போகுது. சரிங்களா? இந்த மாதிரி போயிடுச்சு. இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இங்க டொமைன்ல வந்து எந்த பாயிண்ட் மீதி இருக்கக்கூடாது. ஃபங்க்ஷனோட மொதல் ஐடியாவை பார்த்தீங்கன்னா டொமைனோட ரிமைனிங் பாயிண்ட் இருக்கக்கூடாது. இதுக்கு இப்போ நான் டிஃபைன் பண்ற பேரு ஃபங்க்ஷனு. டொமைன்ல வந்து எல்லா பாயிண்டும் டிஃபைன் ஆயிருக்கும், கோடொமைனுக்கு டிஃபைன் ஆயிருக்கும். சரிங்களா? டொமைன் இருக்கிற எல்லா பாயிண்டும் கோடொமைனுக்கு டிஃபைன் ஆகும், எந்த பாயிண்டும் டிஃபைன் ஆகாம இருக்கக்கூடாது. அது ஒரு பாயிண்ட். சரியாமா? எஸ். அடுத்து இன்னொரு பாயிண்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். டொமைனுங்கிற ஒரு எலிமெண்ட் எக்ஸாக்டா ஒரே ஒரு இமேஜ் இங்க வருது பாத்தீங்களா? இங்க வர ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கு என்ன சொன்னேன்? ரேஞ்ச் சொன்னேன். அப்ப இந்த இன்டிஜுவலா ஒரு எலிமெண்ட் நோட் பண்றோம் பாத்தீங்களா? இதனோட மீனிங் என்ன சொல்றாங்கன்னா the image of one is என்ன சொல்றாங்க? ஒன்னோட இமேஜ் எலிமெண்ட். அதை எப்படி நோட் பண்றாங்க? the image of one, the image of one is 6. ஓகேங்களா? அப்ப என்ன வேர்டு யூஸ் பண்றாங்க? இதுக்கு வர ஒவ்வொரு எலிமெண்ட்டும் எங்க டிஃபைன் ஆகுதோ அதனோட கரஸ்பாண்டிங் இமேஜ்ங்கறாங்க. அப்ப 2 வந்து என்ன சொல்றாங்க? 6 வந்து 2 ஓட இமேஜ். கரெக்ட்டா? எஸ் சார். 6. அதே மாதிரி 7 வந்து யாரோடது? 3 ஓடது. கரெக்ட்டாமா? எஸ் சார். அந்த மாதிரி நோட் பண்ணும்போது இது இமேஜ். யாருக்கு இமேஜ்? இது கரஸ்பாண்டிங் டொமைன்ல இருக்கிற எந்த எலிமெண்ட்க்கு அது. சரிங்களா? ஓகே சார். அப்ப நம்ம சொல்லக்கூடிய அடுத்த பாயிண்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து டொமைன்ல இருக்கிற ஆல் பாயிண்ட்ஸ் டிஃபைன் ஆயிருக்கும். ரெண்டாவது பாயிண்ட் என்னது? ஒரு எலிமெண்ட்டுக்கு எக்ஸாக்ட்டா ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கணும். கரெக்ட்டா? இந்த 1ன்னு இருக்குதுன்னா, இங்க பாருங்க, இந்த 1க்கு எத்தனை இமேஜ் இருக்கணும்? ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கணும், தவிர மோர் தென் 1 இமேஜ் இருக்க கூடாது. சரிங்களா? ஓகே சார். மோர் தென் 1 இமேஜ் இருக்கக்கூடாது. ஏன்னா ரிலேஷன்ஷிப்ல அப்படி கிடையாது. கரெக்ட்டுங்களா? ரிலேஷன்ஷிப்ல நிறைய இமேஜுக்கு போலாம். இங்க பாருங்க, மேல இருக்கிற டயகிராம் பார்த்தா புரிஞ்சிருக்கும். ரிலேஷன்ஷிப்ல பாருங்க, இங்க பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் எத்தனை இமேஜுக்கு போகுது? 2 இமேஜுக்கு போகுது. கரெக்ட்டுங்களா? இங்க ஒரு இமேஜுக்கு போகுது, இங்க ஒரு இமேஜ் போகுது. சப்போஸ் இந்த எக்ஸாம்பிள் 1 ஒன்னோட இமேஜ் என்ன? 1 பார்த்தா 5க்கும் போகுது, 6க்கும் போகுது. அப்ப இது மோர் தென் 1 இமேஜ். மோர் தென் 1 இமேஜ்னா இட் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன். ஓகே? ஓகே சார். நாட் எ ஃபங்க்ஷன். இந்த 2 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப ஃபங்க்ஷன் என்ன தெரிஞ்சிட்டீங்க? டொமைன்ல எல்லா பாயிண்டும் டிஃபைன் இருக்கணும், இந்த ரிமைனிங் பாயிண்ட் இருக்கக்கூடாது. அப்படி இருக்காது. அடுத்த பாயிண்ட் என்ன? ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் டொமைன்ல இருக்கிற எக்ஸாக்ட்டா ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் எக்ஸாக்ட்டா ஒன்லி
ஒன் இமேஜ் தான் இருக்கணும், மோர் தென் ஒன் இமேஜ் இருக்கக்கூடாது. அப்படி ஓகே இருந்தா சார். ஃபங்க்ஷன். சரிங்களா? ஓகே சார். சரி. அப்ப இங்க வர்றதுக்கு எலிமெண்ட்டுக்கு பேரு இமேஜ், இது யாரோடது? ஒன்னோட இமேஜ்ங்கிறோம். அப்ப இந்த ஒன்னுக்கு நேம் என்ன சொல்றாங்கன்னா ப்ரீ இமேஜ். என்ன வேலை சொல்றாங்க? ப்ரீ ப்ரீ இமேஜ். ப்ரீ இமேஜ் யாருக்கு? இந்த 6 ஓட ப்ரீ இமேஜ். ஓகே. 6க்கு ப்ரீ இமேஜ் யாரு? 1. கரெக்ட்டுங்களா? 6 ஓட ப்ரீ இமேஜ் யாரு? 1. அடுத்தது 6 ஓட அனதர் ப்ரீ இமேஜ் யாரு? 2. புரியுதுங்களா? 7க்கு அனதர் ப்ரீ இமேஜ் எலிமெண்ட் யாரு? 3. இந்த மாதிரி டிபெண்ட் பண்ணலாம். அப்ப இங்க வர எலிமெண்ட் பேர்லாம் பாத்தீங்கன்னா இமேஜ்ங்கிறாங்க. அப்ப இங்க வர எலிமெண்ட் பேர்லாம் என்னங்கிறாங்க? ப்ரீ இமேஜ். அப்ப ஆல்ரெடி என்னென்ன நேம் டிபெண்ட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் எக்ஸாக்டா நோட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டொமைன்னா என்னன்னு சொல்லிக்கிறேன், கோடொமைன்னா என்னன்னு சொல்லிக்கிறேன், அடுத்தது பார்த்தீங்கன்னா ரேஞ்சுன்னு என்னன்னு சொல்லிக்கிறேன், இமேஜ்னு என்னன்னு சொல்லிட்டேன், ப்ரீ இமேஜ்னு என்னன்னு சொல்லிக்கிறேன். ஸோ அது இதெல்லாம் கண்டென்ட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு என்னன்னு சொல்லியாச்சு, ரிலேஷன் என்னன்னு சொல்லியாச்சு, அண்ட் ஃபங்க்ஷன் பேசிக் சொல்லிட்டு இந்த மெயின் போகல. சரிங்களா? ஃபங்க்ஷன் பேசிக் ஐடியா சொல்லிக்கிறேன். கரெக்டாடா கண்ணு? எஸ் சார். சரிடா கண்ணு. இந்த ஃபங்க்ஷன் பார்த்தா ஒரு 2-3 ஐடியாவில் டிபெண்ட் பண்றாங்க. பார்த்தீங்கன்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஃபங்க்ஷன் இப்போ கிளியரா இன்னொரு 2-3 டயக்ராம் வரப்போது அந்த கிளியரா புரிஞ்சுக்கும், அப்போ ஈஸியா இருக்கும். ஃபங்க்ஷன் பார்த்தா 2 கண்டென்ட்டா டிவைட் ஆகுது. ஒன்று பார்த்தீங்கன்னா இன்டூ மேப்பிங், ஆன் டு மேப்பிங். மேப்பிங்னா அந்த ஃபங்க்ஷன் இங்கிருந்து இங்க போகுது மேப்பிங்பாங்க. மேப்பிங்கோட மீனிங் என்னன்னா இங்கிருந்து இங்க 2வது பத்தி எலிமெண்ட், அந்த எலிமெண்ட் 2வது பேரு மேப்பிங். சரிங்களா? ஓகே சார். சரி. அப்ப அந்த 2வது பேர் மேப்பிங்னால இப்போ என்ன சொல்றாங்கன்னா இன்டூ மேப்பிங் அண்ட் ஆன் டு மேப்பிங் ரெண்டுமே இருக்கு. இன்டூ மேப்பிங்னா என்னடா கண்ணு? ஆன் டு மேப்பிங்னா என்ன மீனிங்? எனக்கு ஐடியா தெரியுங்களா? இன்டூன்னு எப்படி இருக்கும், ஆன் டூன்னு எப்படி இருக்கும்? எனி ஐடியா? நார்மல் பேசிக் இங்கிலீஷ் இருந்து கோடொமைனுக்கு போகுது, கோடொமைன்ல இருந்து டொமைன். கிளியரா சொல்லுமா? சார் டொமைன் இன்டு வந்து டொமைன்ல இருந்து கோடொமைன், ஆன் டு வந்து கோடொமைன்ல இருந்து டொமைன். ஓகே. கரெக்ட் தான். அது வந்து இன்னொரு மீனிங் எக்ஸாக்டா சொல்றேன்னா அது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை இருக்கணும். கரெக்ட் தான் நீ சொன்னது. பட் அது அதனோட மீனிங் வந்து வேற மாதிரி சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு கிளியரா பார்த்துக்குங்க. ஓகே. இங்க இருக்கிற பாயிண்ட் 2 ஆகுது. சரிங்களா? இங்க இருக்கிற பாயிண்ட் 2 ஆகுது. டொமைனா எல்லா பாயிண்ட்டும் டிபெண்ட் ஆயிருக்குது. கோடொமைன்ல பார்த்தீங்கன்னா ரிமைனிங் பாயிண்ட்ஸ் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். அதுதான் கேஸ். ஃபங்க்ஷனோட ஐடியா என்னன்னா டொமைன்ல கேஸ்ல ரிமைனிங் பாயிண்ட்ஸ் இருக்கக்கூடாது, எல்லா பாயிண்ட்டும் டிபெண்ட் ஆயிருக்கணும். ப்ரீ இமேஜஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒன்று தான் இருக்கணும். அதான் ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன்ல வந்து டொமைன்ல எல்லா பாயிண்ட்டும் டிபெண்ட் ஆகுதா? ஓகே ஃபங்க்ஷன். அடுத்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இமேஜ் இருக்குதா? ஓகே ஃபங்க்ஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. சரி, இப்போ இன்டுவா ஆன்டுவான்னு செக் பண்ற மீனிங் என்னன்னா இந்த கோடமைன் செட்ல இருக்கிற சம் பாயிண்ட் வந்து டிபைன் ஆகாத இருந்ததுன்னா என்ன சொல்றாங்க? கோடமைன் செட்ல சம் பாயிண்ட்ஸ் நாட் பி டிபைன்ட் ஃப்ரம் த டொமைன் செட் தென் இஸ் கால்ட் ஏ இன்டு மேப்பிங். என்ன சொல்றாங்க? கோடமைன் செட்ல ரிமைனிங் பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா டிபைன் ஆகாம அதுக்கு பேரு இன்டு மேப்பிங்கிறாங்க. புரிஞ்சுதா கண்ணு? ஓகே சார். அது ஆன்டு மேப்பிங்னு என்ன நடக்குதுன்னா பாருங்க, கோடமைன் பாருங்க மீதி பாயிண்ட் இருக்காது, எல்லா பாயிண்ட்டும் டிபைன் ஆயிருக்கும். ஓகே, நோ ரிமைனிங் பாயிண்ட், ஆல் பாயிண்ட்ஸ் டிபெண்டட் ஃப்ரம் த டொமைன் செட் தென் இஸ் கால்ட் ஏ ஆன் டு மேப்பிங். அப்ப எல்லா பாயிண்ட்டும் டிபைன் ஆயிருந்ததுன்னா எங்க டொமைன்ல எல்லா பாயிண்ட்டும் டிபைன் ஆயிருந்ததுன்னா இஸ் கால்ட் ஏ ஆன் டு மேப்பிங். சம் பாயிண்ட்ஸ் வந்து டிபைன் ஆகாத இருந்ததுன்னா இஸ் கால்ட் ஏ இன்டு மேப்பிங். கிளியரா? எஸ் சார். சரி, இதுல ஒவ்வொன்றுக்கும் 2 டைப், இன்டுக்கு 2 டைப், ஆன்டுக்கு 2 டைப். இதே ஐடியா தான், ரொம்ப ஈஸி தான். இதே ஐடியா ரொம்ப ஈஸியான பாட்டு தான், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. என்ன சொல்றாங்கன்னா 1-1 மேப்பிங் அண்ட் மெனி ஒன் மேப்பிங். அதாவது என்ன சொல்றாங்கன்னா 1-1 இன்டு மேப்பிங், மெனி ஒன் இன்டு மேப்பிங். இதே நேம் தான் இருக்கும். இதே நேம் என்ன சொல்றாங்க? 1-1 onto mapping, 1-1 into mapping. Sorry, 1-1 onto mapping and many one onto mapping. 1-1 onto mapping and many one onto mapping. Okay.
மெனி ஒன் Okay. ஆன் டூ மேப்பிங். திஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கங்க. இது ரெண்டுக்குமே 4 டயக்ராமா, இந்த 4க்குமே இப்போ டயக்ராம் நோட் பண்ணிடுறேன். அந்த டயக்ராம் கிளியராக பண்ணிக்க. சப்போஸ் இந்த டயக்ராம் கேட்பானா கேட்க மாட்டான், ஏரோ டயக்ராம். பட் இதை வச்சுட்டு தான் நம்ம ப்ராப்ளத்தை ரன் பண்ண வேணும். அதை முடிச்சுட்டு நம்ம எப்படி பண்ணுறதை நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ 1-1 மேப்பிங்னு எப்படி உண்டாக்குன்னு கிளியராக டயக்ராம் போட்டு பார்த்துக்கோ. அப்போ தான் ஈஸியாக புரியும். இதுதான் நம்மளோட கடைசி கண்டனோட இது. அப்போ இதை நீ கிளியராக புரிஞ்சுக்கிட்டா அங்கே வர கொஸ்டின் எது இருந்தாலும் ஆன்சர் பண்ண முடியும். Okay, sir. 1 2 3 4 5 6. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய யாருன்னா 1-1 இன்டூ மேப்பிங். அப்போ 1-1 இன்டூ மேப்பிங் இன்டூனா என்ன சொல்லிட்டேன்? இன்டூன்னு என்னடாக்கன்னு இங்கே மேலே போட்டுக்கிற பாருங்க. டொமைனில் வந்து கோடொமைன் வந்து ரிமைனிங் பாயிண்ட்ஸ் இருக்கணும். சரி, Yes. நான் ரிமைனிங் பாயிண்ட்ஸ் நான் வச்சுக்கிறேன். ஏதோ ஒரு பாயிண்ட்ஸ் நான் பைங்கிறது ரிமைனிங் பாயிண்ட் வச்சுட்டு மீதிலாம் நான் டிபெண்ட் பண்ணிடுறேன். எப்படி வருதுன்னு பார்த்துங்க. எப்படி வேணா ஒரு 1-1 சொல்லிக்கிறேன்னா அப்போ இன்னொரு பாயிண்ட் வச்சுக்கிறேன் 7. அப்போ ஈஸியாக எனக்கு இருக்கும். 1-1 சொல்லிக்கிறேன். அப்போ 1 வந்து 4 போகுது, 2 வந்து 7 போகுது, 3 பார்த்தீங்கன்னா 6 போகுது. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ரிமைனிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. அப்போ 5 மீதி இருக்கிறதுனால இதுக்கு பேர் இன்டூ. சரிங்களா? அண்ட் ஆல்சோ ஏன் 1-1ங்கிறோம் அப்படின்னா இங்கே பாருங்க, 1க்கு எத்தனை எங்கே போகுது? ஒரே ஒரு 4க்கு தான் போகுது. 2 எங்கே போகுது? 7க்கு தான் போகுது. 3 எங்கே போகுது? 6 தான் போகுது. அப்படின்னா மீனிங் என்னன்னா கோடமையில் இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ப்ரீ இமேஜ் எக்ஸாக்டா 1 இருந்ததுன்னா இங்க 4க்கு எத்தனை ப்ரீ இமேஜ் இருக்குது? 1. ஒரே ஒரு இமேஜ் தான். 6க்கு 3ங்கிறது ஒரே ஒரு இமேஜ் தான். 7க்கு 2ங்கிறது ஒரே இமேஜ் தான். ப்ரீ இமேஜ், தட் மீன்ஸ் ப்ரீ இமேஜ். பட் இங்க எடுத்துக்கிட்டு இங்க மேல போகும்போது ஒரு கொஸ்டின் போட்டுருக்கோம்ல, இங்க எடுத்துக்கல. இங்க பாருங்க 6க்கு எத்தனை ப்ரீ இமேஜ் இருக்குது? 2 இருக்குது. அப்ப இந்த மாதிரி 2 இருக்கக்கூடாது. எக்ஸாக்டா ஒரே ஒரு ப்ரீ இமேஜ் கோடமையில் இருக்கிற எல்லா பாயிண்ட்டுக்கும் இருந்ததுன்னா, கோடமைலுக்கு டிபைனா இருந்து அதுக்கு எக்ஸாக்டா ஒன்லி 1 ப்ரீ இமேஜஸ் இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? 1-1 மேப்பிங். ஓகே, அந்த 1-1 மேப்பிங்ல ரிமைனிங் பாயிண்ட்ஸ் கோடமையில் இருந்ததுன்னா அப்போ அதுக்கு பேர் 1-1 இன்டூ மேப்பிங். சரியாமா? Okay, sir. கிளியரா? Yes, sir. சூப்பர். அப்போ 1-1 ஆன்டூ மேப்பிங்ல என்ன நடக்கும்? இதுக்கு ஆப்போசிட் மீனிங் இல்ல, சேம் மீனிங். அந்த ரிமைனிங் பாயிண்ட்ஸ் இருக்குது கரெக்டா? ரிமைனிங் பாயிண்ட்ஸ் கேஸ் இருக்குது. பட் இதே ஐடியா தான். கரெக்டாமா? Yes, sir. 1 2 3 4 5 6 7 8. அப்ப என்ன நடக்குதுன்னு சொல்றாங்கன்னு 1 வந்து எங்க வேணா போயிட்டு 1 6 2 5 3 8 4 7 எப்படி வேணா மேப் டிபைன் ஆகலாம். ஆன்சர் 1 வந்து 5 கிட்ட போவாதா? போயிட்டு போகுது. எப்படி வேணா இருக்கலாம். இதே டயக்ராம் சேம் வேல போறேன். எப்படி கண்டினியூஸா 1 2 3 4 5 6 1 வந்து 4 ட்டு போலாம், 2 வந்து 5 ட்டு போலாம், 3 வந்து 6 ட்டு போலாம். பட் நமக்கு என்னது டெஃபினிஷன் படி என்னது? எக்ஸாக்ட்டா ஒரு ப்ரீ இமேஜ் இருக்க வேணும். 4 வந்து எக்ஸாக்ட்டா ஒரே ஒரு இமேஜ் ப்ரீ இமேஜ், 5க்கு எக்ஸாக்ட்டா ப்ரீ இமேஜ் 1 அண்ட் 6க்கு எக்ஸாக்ட்டா ஒரே ஒரு ப்ரீ இமேஜ். அண்ட் ரிமைனிங் பாயிண்ட் இருக்குதா? டிபைன் ஆகாம ரிமைனிங் பாயிண்ட் ரிமைனிங் ஆகாது இல்ல. ரெண்டுக்குமே ரிமைனிங் பாயிண்ட் இல்ல. அப்ப ரிமைனிங் பாயிண்ட் இல்லைனாவே இதுக்கு பேர் ஆன் டு மேப்பிங். அண்ட் ஆல்சோ எக்ஸாக்ட்டா ஒரே ஒரு ப்ரீ இமேஜ் இருந்ததுன்னா ஒவ்வொரு ஈச் எலிமெண்ட்டுக்கும் கோடம் எடுக்கிற பாயிண்ட்டுக்கு ஒரே ஒரு ப்ரீ இமேஜ் இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் a 1-1 மேப்பிங். அப்ப இந்த டயகிராம் பேர் என்னது? 1-1 அண்ட் ஆன் டு மேப்பிங். சரியாமா? Okay, sir. இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்குதா கண்ணு? 1-1 மேப்பிங் கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். Okay, sir. Clear ஆகுது sir. சூப்பர்மா, தேங்க்யூ. அடுத்து பார்த்தீங்கன்னா மெனி ஒன் மேப்பிங். மெனி ஒன் மேப்பிங்ல என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டேன். மெனி ஒன் மேப்பிங்ல என்ன இருக்கும் நீங்களே சொல்லி பார்க்கலாம். இது வரைக்கும் நீ 1-1 புரிஞ்சுட்டு மெனி ஒன் நீயே சொல்ல முடியும். சொல்றேன். கோடொமைன்ல வந்து நிறைய ப்ரீ இமேஜ் நிறைய இருக்கு. ப்ரீ இமேஜ் நிறைய இருக்கு. அப்ப நீங்க கோடொமைன் வச்சு நீ டிபைன் பண்ணிட்டா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ப்ரீ இமேஜ் நிறைய வர மாதிரி பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே சார். ப்ரீ இமேஜ் வந்து நிறைய இருந்தாலும் நம்மளுக்கு என்னது எக்ஸாக்ட்டா ஒண்ணே ஒன்று தான் வரும்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? அப்ப இது வந்து என்னது? இங்க 7 ரிமைனிங் இருக்குது. கரெக்டா? 7 ரிமைனிங் இருந்தா இதுக்கு பேர் என்னது? இன்டு மேப்பிங். அப்ப 5க்கு எத்தனை இமேஜஸ் இருக்குது? 2 இமேஜ் இருக்குது. கரெக்டா? 2 ப்ரீ இமேஜஸ் இருக்குது. 1 2 இருக்குது. பட் இது ஃபங்க்ஷனல் செக் பண்ணு. ப்ரீ இமேஜ் நிறைய இருந்துட்டு போகுது. ஃபங்க்ஷனல் செக் பண்ணும்போது 1க்கு எத்தனை இமேஜ் தான் இருக்கணும்? ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கணும். 2க்கு எத்தனை இமேஜ் தான் இருக்கணும்? ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கணும். 3க்கு ஒரே இமேஜ், 4க்கு ஒரே இமேஜ். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அப்படி இருந்தா இதுக்கு பேர் என்ன? மெனி ஒன். 7க்கு டிஃபைன் ஆகல. அதனால இது வந்து மெனி ஒன் இன்டு ஃபங்க்ஷன். மெனி ஒன் இன்டு ஃபங்க்ஷன். சரிங்களா? ஓகே சார். அப்ப ஆண்டுக்கு இதே மாதிரி ஐடியா ஆப்போசிட்ல.
ஆப்போசிட் மீன்ஸ் ஒரு பாயிண்ட் மட்டும் நம்மளுக்கு டொமைனுக்கு இதாகும். மெனி ஒன் ஆன் டூ. சரி, என்ன நடக்குதுன்னா 1 2 3 4 5. அப்போ என்னாச்சு, இதுக்கு இது இதுக்கு இது அவ்வளோதான் இருக்கலாம் இல்லை. அப்போ போருக்கு பார்த்தா ஏதோ ஒரு எலிமெண்ட்டுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும், அது போதும், மெனி ஒன்று தான். அப்போ போருக்கு எத்தனை இமேஜஸ் இருக்குது? ப்ரீ இமேஜஸ் 2 ப்ரீ இமேஜஸ் இருக்குது. அப்போ ஏதோ ஒரு எலிமெண்ட்டுக்கு எக்ஸாக்டாக அந்த மாதிரி டிபெண்ட் ஆகும், இது மெனி ஒன் ஃபங்க்ஷன். அண்ட் கோடமையில பார்த்தா எந்த பாயிண்ட் ரிமைனிங் இல்லை, அப்போ கண்டிப்பாக ஆன் டூ ஃபங்க்ஷன். அப்போ இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? மெனி ஒன் ஆன் டூ ஃபங்க்ஷன். ஓகே, மெனி ஒன் ஆன் டூ. ஓகேவாம்மா? எஸ் சார். சூப்பர்மா. சரி, இப்போ என்ன சொல்றாங்கன்னா அனதர் ஒரு ஓகே, இதோட முடிஞ்சிருச்சு கான்செப்ட். இப்போ அவங்களுக்கு என்ன கேட்குறாங்கன்னா இன்னொரு நேம் சொல்றாங்க. யார் யாருக்குன்னா ஆன் டூ ஃபங்க்ஷனுக்கும் ஒன் ஒன் ஃபங்க்ஷனுக்கும் அனதர் நேம் சொல்றாங்க. ஆன் டூ ஃபங்க்ஷனோட மீனிங் இன்னொரு ஃபங்க்ஷன் என்ன சொல்றா? சர்செக்டிவ் ஃபங்க்ஷன். சர்செக்டிவ் ஃபங்க்ஷனுங்கிறாங்க. அண்ட் ஒன் ஒன்னோட ஃபங்க்ஷனுக்கு அனதர் நேம் என்ன சொல்றாங்கன்னா இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனுங்கிறாங்க. ஒன் ஒன் ஃபங்க்ஷனோட ஃபங்க்ஷனுக்கு பேர் என்ன சொல்றாங்க? இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனுங்கிறாங்க. இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சொன்னாலும் ஒன் ஒன் ஃபங்க்ஷனாலும் ஒன்று தான், சர்செக்டிவ் ஃபங்க்ஷனாலும் ஆன் டூ ஃபங்க்ஷனாலும் ஒன்று தான். சரியாம்மா? ஓகே சார். அப்போ எங்கெல்லாம் சரியா இது இருக்குதோ ஒன் ஒன் இருக்குதோ அதுக்கு பேர் என்ன சொல்லலாம்? இன்ஜெக்டிவ்னு சொல்லலாம். எங்கெல்லாம் ஆன் டூ இருக்குதோ அதுக்கு பேர் சர்செக்டிவ்னு சொல்லலாம். சரியாம்மா? ஓகே சார். சப்போஸ் ஒன் ஒன்னு ஆன் டூ மிக்ஸ் ஆகி வந்திருந்தான், இது என்ன சொல்றீங்க? ஒன் ஒன் அண்ட் ஆன் டூ. சரிங்களா? இந்த ஒன் ஒன் அண்ட் ஆன் டூ வந்து மிக்ஸ் ஆகி வந்திருந்ததுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். சரி, இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன சொல்றாங்க? பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். சரியாம்மா? ஓகே சார். அப்போ ஒரு 3 நேம் சொல்லிக்கிறேன். 3 நேம் நான் வச்சுக்கோ. இந்த மாதிரி அனதர் நேம்ல கேட்க சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஆன் டூனா எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? என்னம்மா? அந்த 3 நேம் சொன்னீங்களா சார்? அதாவது ஆன் டூனா சர்செக்டிவ் ஃபங்க்ஷன் சொல்லிக்கிறா. ஓகே சார். ஒன் ஒன்னா பைஜெக்டிவ்டா, சாரி ஒன் ஒன்னா இன்ஜெக்டிவ்டா, சர்செக்டிவ். ஒன் ஒன்னா இன்ஜெக்டிவ் அண்டு ஒன் ஒன் அண்டு ஆன் டூ இது ரெண்டையும் கம்பைன் ஆகி வந்துன்னா பைஜெக்டிவ். ஓகே சார். அவ்வளோதான். இந்த 3 நேம் நான் வச்சுக்கணும். ஓகே சார். இது வரைக்கும் என்ன டவுட் இருந்தால் சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன அடுத்தது நம்ம நோட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நோட் பண்ணிக்க, டயக்ராம் கிளியராக நோட் பண்ணிக்க. ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஒன் ஃபங்க்ஷனு ரிலேஷன்றது நார்மலாக சொல்லிடலாம். இந்த ஃபங்க்ஷன்னா என்ன ஆயிருக்குங்கிறது கொஞ்சம் கண்டென்ட் புரிஞ்சுக்குங்க. எப்போ வந்து ஃபங்க்ஷன் இருக்காது, எப்போ வந்து ரிலேஷன் இருக்காதுன்னு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு கீழே சொல்லிடுறேன். ஃபங்க்ஷன் வந்து அதனால சொன்னேன். இப்போ நான் இப்போ இவ்வளோ டெஃபினேஷன் கொடுத்தேன்ல, இப்போ கொடுத்ததுல என்ன ஒரே ஒரு வேர்டு நான் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன். என்ன சொல்லிக்கிறேன்? ஃபங்க்ஷன் இஸ் சப்செட் ஆஃப் ரிலேஷன். ரிலேஷன் இஸ் சப்செட் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். அப்போ டயக்ராம் பார்த்துங்க. ஃபங்க்ஷன் என்ன சொல்லிக்கிறேன்? டொமைன்ல மீதி எலிமெண்ட் இருக்கக்கூடாது. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். டிபைன் ஆயிருக்கலாம். டொமைன்ல ரிமைனிங் எலிமெண்ட் இருக்கக்கூடாது. கோடமையில இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், அது நோ ப்ராப்ளம். இது ஃபங்க்ஷன் ஆயிரும். ரிலேஷன் எப்படி வேணா இருந்துக்கலாம். ரிலேஷன் பத்தி பிரச்சனையே கிடையாது. ரிலேஷன் என்ன நடக்குது? 1 2 3 1 2 என்ன பண்ணிக்கலாம்? ரிமைனிங் பாயிண்ட் டொமைனே இருந்துக்கலாம், கோடமைனே இருந்துக்கலாம், இல்லை ப்ரீ இமேஜஸ் வந்து இமேஜஸ் வந்து நிறைய இருந்துக்கலாம், எப்படி வேணா இருந்துக்கலாம். ஓகேங்களா? மீதி பாயிண்ட் இங்கேயும் இருந்துக்கலாம், இங்கேயும் இருந்துக்கலாம், இல்லாம இருக்கலாம். அதனாலதான் சப்செட்னு சொல்லிக்கிறோம். சரிங்களா? இதுல வந்து இப்படிதான் இருக்கு வேணுங்கிற ஒரு ரூல் இருக்குது. பட் இதுக்கு வந்து எப்படி வேணா இருந்துக்கலாம்னு ஒரு ரூல் இருக்குது. கார்ட்டீசியன் ப்ராடக்ட் என்ன? எல்லாத்துக்கும் கரெக்டா எல்லாமே டிவைட் ஆயிருந்தது. இங்க இருக்கிற எலிமெண்ட், இங்க இருக்கிற எலிமெண்ட். அப்ப எக்ஸாக்டா ரெண்டுக்குமே டிவைட் ஆயிருக்கு. சரிங்களா? மூணுக்கும் கூட டிவைட் ஆகிக்கலாம். இதுக்கு கூட டிவைட் ஆகிக்கலாம். சரியாம்மா? ஓகே சார். சார் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. சரியாம்மா? ஓகே சார். சரி, ஏதாச்சும் டவுட் இருந்தால் சொல்லு, நம்ம அடுத்தது மூவ் பண்ணலாம். சார் டவுட் இல்லை சார். சரி, டவுட் இல்லை. இப்போ ஏரோ டயக்ராம், அந்த ஏரோ டயக்ராம் போட்டு காட்டுறதை வச்சு இன்ன வரைக்கும் நம்ம டயக்ராம் வியூவில் பார்த்தோம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்ளமேட்டிக் வியூவில் பார்க்க போகிறோம். சரியாம்மா? ஓகே சார். ஓகே, ஒரு நிமிஷம், ஒரு கொஸ்டின் கொடுத்துட்றேன். ஒரு எக்ஸசைஸ் வைக்கிற கொஸ்டின் வந்துச்சு.
சொல்றேங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பண்ணுவீங்க? நான் ஆக்சுவலா இது வரைக்கும் ஏரோ டயகிராம் வச்சு சும்மா சாம்பிளா சொல்லிட்டேன். இப்ப ஏங்கிற செட் இத சொல்லிக்கிறாங்க. பிங்கிற செட் இத சொல்லிட்டாங்க. இப்ப ரிலேஷன் எங்கறாங்க? ஏல இருந்து பி. அப்படின்னா ஒரு டயகிராம் போடுங்க. இது இருந்தா டயகிராம் போட்டு பார்த்து போட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்ப ஏங்கிற என்னென்ன எலிமெண்ட் இருக்குதுங்கிறாங்க? 1, 2, 3, 7. 1, 2, 3, 7. பிங்கிற செட்ல 3, 0, -1, 7. சரியாம்மா? ஓகே சார். என்ன கேட்குறான்? ரிலேஷன் இருக்குதான் கேட்குறான். இப்போ R1ங்கிறது ரிலேஷன் தான் கேட்குறான். 2 இருக்குதா? 2 வந்து எங்க இல்ல போகுது? சார். சொல்லுமா? இல்ல சார். ஏன்டா கண்ணு? 1 வந்து Bல இல்ல சார். அப்ப ரீசன் எழுதுங்க. 1 does not belongs to B, therefore it is not a relation. Second run. இருக்கு சார். -1 இல்ல அது இல்ல எடுக்குது. -1 B ஏல ஆமா, இல்ல. ஆமா சார். ஓகே அதுவே இல்ல. தேர்டு இது இருக்கு சார். -1க்கு வருது. 7 7க்கு போகுது. 1 வந்து 3க்கு வருது. ஓகே இஸ் ரிலேஷன் தான். அடுத்தது 7 -1 இருக்குது. 0 இல்ல. 0ங்கிற பாயிண்ட் எஸ். இல்ல. அப்ப 0 does not belongs to A, therefore it is not a relation. கரெக்டாமா? எஸ் சார். சரி. அடுத்து செகண்ட் ஒன்னு சொல்றாங்க. Any ideas second one? டொமைன் ரேஞ்ச் இந்த மாதிரி क्वेश्चन உங்களுக்கு இதுலயே நிறைய இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கங்க. up to 45 வரைக்கும் கேக்குறோம். Subset of A cross A and what is relation? அப்ப ரிலேஷன் எழுதிருங்க. ரிலேஷன் செட் ஈக்குவல் டு 1 போட்டீங்கன்னா 1 ஸ்கொயர் கரெக்டா? ஆமாங்க சார். 2 போட்டா 2 ஸ்கொயர் கரெக்டாமா? எஸ் சார். 3 போட்டா 3 ஸ்கொயர். 4 போட்டு இது எத்தனாவது கொஸ்டின்? ரெண்டாவது கொஸ்டினோட ஆன்சர். 4 போட்டா 4 ஸ்கொயர். 5 போட்டா 5 ஸ்கொயர். 6 போட்டா 7 வருமா? வராது. ஏன்னா up to 45 வரைக்கும் தான் சொல்லிக்கிறாங்க கரெக்டாமா? ஆமாங்க சார். சரி அவ்வளோ எழுதி வச்சிருக்காங்க. அப்ப ஏங்க டொமைன் என்ன இருக்கும்? ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற டொமைன் கரெக்ட்டுங்களா? இந்த ரிலேஷன்ஷிப்க்கு கரஸ்பாண்டிங் டொமைன் என்ன வரும்? காமனா டொமைன் நம்ம இதை எழுதிடலாம் சரிங்களா? அவன் A to B என்ன கொடுத்தானோ அதை நம்ம இதை எழுதிடலாம். பட் அவன் இந்த ரிலேஷனுக்கு உண்டான டொமைன் என்ன வரும் அண்ட் ரேஞ்சுக்கு உண்டான டொமைன் என்ன வரும் இதை பார்த்து நீங்க எழுதணும் போதும் சரிங்களா? இப்போ என்ன ஆகுதுன்னா A கிராஸ் ஏன்னா இங்க ஏங்கிற செட் இருக்கு, இங்க ஏங்கிற செட் இருக்கும் சரிங்களா? அப்போ 1 to 45 1 2 3 4 5 6 டாட் 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 அப் டு 45. அப்ப இங்க என்ன நடக்கும்? இங்க A கிராஸ் A தான் சொல்லிக்கிறோம். அப்ப இது A இது A, அப்ப A கிராஸ் A எழுத முடியும். அப்ப இங்க என்ன நடக்குது? 1 2 3 அப்படி டாட் வச்சுக்க 4 டாட் வச்சுங்க 9 ஏன்னா இது எல்லாமே நம்பர் இருக்குது. 4னா 16 அப்ப 16 டாட் அடுத்தது 25 டாட் 36 டாட் ஓகேங்களா? அப்ப அது பிட்வீன் வந்து டாட் டாட்னா நம்பர் இருக்குது. அப்ப என்னாச்சு? 1 வந்து 1 கிட்ட போகுது, 2 வந்து 4 கிட்ட போகுது, 3 வந்து 9 கிட்ட போகுது, 5 வந்து 25 கிட்ட போகுது, 6 வந்து 36 போகுது, 7 வராது. எஸ் சார். ஜெனரலா நம்ம டொமைன் கேட்டாங்கன்னா 1ல இருந்து 45 எழுதிக்கலாம். பட் இந்த ரிலேஷனோட நம்ம டொமைன் கேட்டா என்ன கிடைக்கும்? 1ல இருந்து 6 வரைக்கும் வரும். கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். அப்ப ரேஞ்ச் என்ன வரும்? கோடமைன் இது புள்ள எழுதணும். பாத்தீங்க கோடமைன் இது புள்ள எழுதிட வேணும். பட் இந்த ரிலேஷனோட நம்மளோட ரேஞ்சுக்கு எடுக்கிறோம். இந்த ரிலேஷனோட ரேஞ்ச் என்ன நடக்குது? 1 4 9 16 25 36. ஆமா அப் டு 36. கிளியராமா? எஸ் சார். அவ்வளவுதான் மேம். இதுதான் நம்மளுடைய செகண்ட் ப்ராப்ளத்தோட ஆன்சர். தேர்ட் ஒன் நீங்களே பண்ணுவீங்களா பாருங்க. இப்போ நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸ்கொயரிங் நம்பர் சொல்லணும்னா இந்த மாதிரி போட்டுட்டேன். அவன் தேர்ட் ஒன்றுக்கு அவனே கொடுத்துருக்கிறான். அண்ட் எக்ஸ் வந்து இதுக்குள்ள தான் இருக்கணுங்கிறாங்க. எக்ஸ் வந்து இந்த டெம்ப்ல தான் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. அப்ப என்ன நடக்கும் எப்படி வரும்னு சொல்றாங்கன்னு இந்த ரிலேஷன் வந்து 3 அப்ப 1 போட்டா என்ன கிடைக்கும்? 3 கிடைக்குமா? ஆமாங்க சார். இங்க x, y-ங்கறனால அதனால இந்த மாதிரி எழுதி பழகுங்க. ஓகே சார். 1 போட்டா 4 கரெக்டாமா? ஆமாங்க சார். 2 போட்டா 5. 2 போட்டா 5. 3 போட்டா 6.
சரி, இன்னொரு ஐடியா குடுத்துடுறேன். இங்க பாருங்க. எக்ஸின் இந்த வேல்யூ குடுத்துட்டாங்க. கரெக்ட்டா? 0 டூ ஆமாங்க சார். 5. இங்க சம்டைம்ஸ் உங்களுக்கு கஷ்டப்படுறதுக்காக என்ன சொன்னா, எக்ஸ், ஒய் பிலாங்ஸ் டூ இது குடுத்துருவாங்க. அப்படி நீ இதோட ஸ்டாப் பண்ணிடணும். நீங்க பாருங்க இது ரன் ஆகும். இது குடுக்கல. ஒய்ங்கிற டேம் குடுக்கல. ஆனா நீ ரன் பண்ற. அப்ப என்ன ஆச்சுன்னா, 3 போட்டா 6, 7 போட்டா 4. சி. இல்ல சாரி 7 இல்ல. நான் தப்பா போட்டேன். 5 போட்டா. கரெக்ட்டா? 5 போட்டா 4 8. இருக்குதா? சரி நான் இதுக்கு 3க்கு அப்புறம் 4, 5 ஓகே எடுக்கிறேன். 4 போட்டா 7, 5 போட்டா 8. கரெக்ட்டாம்மா? ஆமாங்க சார். சரி. இங்க வந்து அவன் குடுத்த ரூல் பார்த்தீங்கன்னா, எக்ஸ் மட்டும் குடுத்தனால நம்ம இதுவரைக்கும் ரன் பண்றோம். அதே ரூல் மாத்தி குடுத்திருந்தான்னா, எக்ஸ், ஒய் சச் தட் ஒய் ஈக்குவல் டூ எக்ஸ் பிளஸ் 3, எக்ஸ், ஒய் பிலாங்ஸ் டூ இந்த நம்பர் குடுத்திருந்தா என்ன பண்ணிருக்கணும்னா, இந்த 5ன்னு வருது பத்தி இதோட நீ ஸ்டாப் பண்ணிக்கணும். கரெக்ட்டா? ஏன்னா எக்ஸும் 5 வரைக்கும் தான் ரன் ஆகும். ஒய்யும் 5 வரைக்கும் தான் ரன் ஆகும். அப்படின்னா நீ இதோட ஸ்டாப் பண்ணிக்கோ. அவன் வந்து எக்ஸ் மட்டும் சொன்னனால நம்ம இது வரைக்கும் 8 வரைக்கும் நம்ம ரன் பண்ணிக்கிறோம். சரியாடா கண்ணு? ஓகே சார். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? என்ன டவுட் இருக்குதா? இல்ல சார், டவுட் இல்ல சார். சூப்பர்மா, வெரி குட். அப்ப என்ன நடந்தது சொல்றாங்கன்னு, டொமைன் அண்ட் ரேஞ்ச். டொமைன் இது ஃபுல்லா வந்துரும். இது பிரச்சனை கிடையாது. ரேஞ்ச் மட்டும் நம்மளுக்கு என்ன வருதோ அதை எழுதினா போதும். சரிங்களா? ஓகே சார். 3, 4, 5, 6, 7, 8. 7, 8. சரி, அப்ப ஃபோர்த் கொஸ்டின் நீங்களே போட்டுருவீங்களா? ஃபோர்த் கொஸ்டின் ஏரோ டயக்ராம். ஏரோ டயக்ராம் நான் இப்ப போட்டு காட்டணும்ல, அது ஏரோ டயக்ராம். கிராப்ங்கிறது உங்களுக்கு தெரியும். அது என்ன பாயிண்ட் வருதோ, சப்போஸ் நான் இப்ப டிரா பண்ணி பார்க்கணும்ல, இது 1, இது 1. அப்படின்னா என்ன மீனிங்? கிராப்ங்கிறது வந்து இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இதுல 1, 1ன்னு இங்க. அடுத்து வந்து 2, இங்க 4. 4னா இவ்வளவு தூரம் போகும். அப்ப 2, 4னா இங்க. அப்ப அதுதான் வந்து கிராப். சரிங்களா? ஓகே சார். அடுத்து என்ன சொன்னா, செட் இன் ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம் எழுத தெரியுங்களா? ரோஸ்டர் ஃபார்ம் என்னது? இப்ப எழுதணும் இல்ல, இதுக்கு பேர் ரோஸ்டர். ஆமாங்க சார். ஆமாங்க சார். பில்டர் ஃபார்ம் தான் நம்ம வந்து இதுக்கு பேர் பில்டர் ஃபார்ம். எக்ஸ் பில்டர் எஸ் ஃபார்ம் சார். இது. அதை மறந்துடாதீங்க. ஓகேவா? இப்ப இந்த ரெண்டு கொஸ்டின் போறதுல ரெண்டு கொஸ்டின் பண்றாங்க. Vamos. போட முடியுதா? இல்ல எனக்கு ஹெல்ப் பண்ணணுமா? இல்ல சார், போட முடியும் சார். ஓகே.
கரெக்டான்னு தெரியல சார். ஏன் நீ போட்டது எப்படி தப்பாகும்? சரி அனுப்பு பார்க்குறேன். ஆன்சர் ஷீட் இன்சர்ட் பண்ணணுமா இல்லை உனக்கு டவுட் இருக்குதா? டவுட் இருக்கு சார் ஆக்சுவலா. டவுட் இருந்தால் நீ அனுப்பு, நம்ம போட்டு செக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நான் ஓவராலாக வாட்ஸ்அப்பில் மட்டும் செக் பண்ணிக்கலாம். ஓகே சார். எனக்கு தெரிஞ்ச நான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் போட்டுட்டேன். ஓகே. ஆனால் எனக்கு எப்படி புரிஞ்சு இல்லை ஏரோ டயக்ராம் போட தெரியலையா? ஏரோ டயக்ராம் தெரியுதாண்டாக்கண்ணா உனக்கு? ஏரோ டயக்ராம் போட்டுட்டேன் சார். ஆனால் கச்சமுச்சான் இருக்கு. இல்லை ஓகே, அது கஷ்டம். கான்செப்ட் தெரிஞ்ச போதும். கிராப் போட்டீங்கன்னா கிராஃப் போட்டேன் சார். அடுத்தது ரோஸ்டர் ஃபார்ம் போட்டே இல்லை சார்? ஒரே நிமிஷம், நீங்கள் வேல்யூஸ் மட்டும் செக் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் நான் வந்து கிராஃப் போட்டு. ஒரே நிமிஷம் நான் சொல்லிடுறேன். இது யார் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் R1 நோட் பண்ணிக்கிறேன். R1 நான் சொல்கிறேன் கண்ணு. நீங்க சொல்ல மாட்டேங்கிறேன் சார். கேட்கல சார். இல்லை கேட்குதா? நீ சொன்னது இது இதுக்கு ரிசல்ட் சொல்லு. என்ன வேல்யூ வந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்ளை பண்ணா? எக்ஸ் வந்து 2 அப்ளை பண்ணுவியா? ஆமாங்க சார். அப்போ என்ன கிடைக்கும்? 2, சாரி எக்ஸ் வந்து 2 அப்ளை பண்ணுவ. அப்போ 2 அப்ளை பண்ணா ஒய் என்ன கிடைக்குன்னா y ஈக்குவல் டு எக்ஸ் பை 2. அப்போ 1. அடுத்தது இப்போ y வந்து 1ங்கிற கண்ணே இங்க பாரு, yங்கிற 1ங்கிறது இங்க இருக்குதான் பார்க்கணும். அப்பதான் எழுதணும்னு எழுதக்கூடாது. சரியா? ஓகே சார். அடுத்து 3 போட்டா 3/2 வரும். 3/2 இங்க இல்ல. அடுத்து 4 போடலாமா? அப்ப 4 போட்டா என்ன? ஓகே சார். கிளியரா? இப்போ புரிஞ்சு. அப்ப இந்த 2 பாயிண்ட் தான் வரும் நினைக்கிறேன், வேற எதுவும் வராது. ஆமா. ஓ, நீ சொன்ன மாதிரி கார்ட்டீசியன் ப்ராடக்ட் போட்டியா? ஆமாங்க சார். அதை இப்போ தான் பார்த்தேன். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் நம்மளுக்கு அது இல்லை. இதை புரிஞ்சுக்கோ. ஓகே, கிராப் அனுப்பிக்கிற. இல்லடா, இது ஏன் 2 பாயிண்ட் இப்படி 2,1 2,2 4,1 4,2 இது ஏன் இப்படி அனுப்பிக்கிறீங்க? ஏன் சார் அப்படி எழுதக்கூடாது? இல்ல, நீ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டை திரும்ப எழுதுறாங்க. கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வந்து நம்ம அடுத்த டாபிக் வந்துட்டோம்ல. இதுதான் ஆக்சுவலி இதுதான் எழுதுவாங்க. புரியுது இல்லையா? இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற ரூல் இங்க ஏரோ மார்க் கொடுங்க. இதுதான் எழுதுவாங்க. கரெக்டா? ஆமாங்க சார். அப்ப 2,1 4,2 இதுதான் ஆன்சர். தவிர நீ வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் திரும்ப போட்டுக்கிற. அதான் கேட்கிறேன். நான் ஆல்ரெடி டயக்ராம் போட்டு பாத்துங்க. 1ன்னா 1 எங்க வரும்? ஓகே, 2னா 1 கரெக்டா? 2னா 1, 4னா 2 4னா 2 இங்க வரும். கரெக்ட்டுங்களா? இதாங்க வந்து நம்மளோட கிராஃப். அதே ஏரோ டயக்ராம் என்னவும்? ஏரோ டயக்ராம் பாத்தீங்கன்னா x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ எழுதிடணும். x வேல்யூ என்ன? 2 3 4 5. அப்ப இங்க என்ன வரும்? 2 3 4 5. y வேல்யூ என்ன? 1 2 3 4. கரெக்டாமா? ஆமாங்க சார்.
அப்போ என்ன வந்தது நம்மளுக்கு 2,1. 2னா 1க்கு போகுது, 4னா 2க்கு வருது. கரெக்டாக 4னா 2க்கு வருது. அப்போ மற்ற பாயிண்ட் எதுவுமே நம்மளுக்கு டிபெண்ட் ஆகல. ஓ ஓகே ஓகே. புரியுதுன்னா சொல்லு, இன்னொரு சம் கூட நம்ம பார்த்துக்கலாம். அடுத்த கூட 2 3 சம் பார்த்துக்கலாம். இல்லை சார், இப்போ புரியுது சார். எக்ஸாம் போட்டு காமிக்கிறேன் சார். நெக்ஸ்ட் டைம் கரெக்டாக போட்டுரு. ஃபர்ஸ்ட் இது லெஸ் தென் 10ன்ட்டான் நேச்சுரல் நம்பர். அப்போ என்ன கிடைக்கும்? 1லேருந்து 9 வரைக்கும் கிடைக்கும். கரெக்டாமா? ஆமாங்க சார். ரெண்டுமே இங்கே பாருங்க, எக்ஸ் அண்ட் ஒய்ன்ட்டான். அப்போ எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு வச்சுக்கோங்க. பிலாங்ஸ் டு இந்த வேல்யூ 4 5 6 7 8 9 அவ்வளோதான். அப்போ எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ 9க்கு மேலே போகக்கூடாது. நல்லா பார்த்தீங்கன்னா எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ 9க்கு மேலே போகக்கூடாது. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அப்போ இங்கே அப்ளை பண்ணும்போது ஒய் வேல்யூ 9க்கு மேலே போகக்கூடாது, 9க்குள்ளே தான் இருக்கும். அதை மனசில் போட்டுக்கிட்டு நீ ப்ராடக்ட்ஸ் ரன் பண்ணு. ஓகே சார். எனக்கு கஷ்டமா இருந்து சொல்லி நான் போட்டு காட்டுறேன். ஒரு ப்ரோக்ராம் கிளியரா போடுறேன், அப்புறம் புரிஞ்சுட்டு போட்டுருவேன். இல்லை சார், எனக்கு இப்போ புரிஞ்சிடும் சார். புரிஞ்சிச்சுல? சரி போட்டு அனுப்பு, நான் செக் பண்ணிக்கிறேன். வரணும் ஒன் ஃபோர் டூ ஃபைவ். சூப்பர், வெரி குட். அவ்வளோதாங்க, டயக்ராம் போட்டு முடிச்சிடுறேன். சூப்பர், வெரி குட், கரெக்டாக. அப்போ இதை வந்து ரோஸ்டர் ஃபார்ம், நம்ம கொடுத்த செட்டுக்கு வந்து ரோஸ்டர் ஃபார்ம் கடைசிக்கு ஆன்சர் பண்ணிட்டோம். ஓகே சார். அதே மாதிரி இருக்கிற கேட்டுக்கிறோம். ஏரோ டயக்ராம், கிராப், அவ்வளோதான். இது ரெண்டு நீங்கள் ஏரோ டயக்ராம் போட தெரியுங்களா? இது எழுதிட்டு ஏரோ டயக்ராம் ஈஸி நினைக்கிறேன். ஏரோ டயக்ராம், கிராப் ஈஸி நினைக்கிறேன். எஸ் சார். கம்ப்ளீட் பண்ணுங்க.
ஓகே. இது ஏரோ டயக்ராம். கிராப் அப்படியே போட்டுருவோம் அப்படிதானே? ஆமாங்க சார். இப்போ போட்டது நீ போட்டது ஏரோ டயக்ராம். பொட்டிடகன்னு போட்டேன் சார். ஓகே வந்துருச்சா? ஓகே. சரி ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் கொடுத்துக்கிற அதை போட முடியுமாம்மா? ஒரு நிமிஷம். செட் பண்ணிருப்ப கூட மறுபடியும் பண்ணிக்கோ. ஏன்னா அது நம்ம டிபெண்ட் பண்ணி காட்டணும். ரோஸ்டர் ஃபார்ம் ஈஸியாக போட்டுடலாமா? ஈஸியாக போட்டுருங்க சார். ரோஸ்டர் ஃபார்ம் அப்போ டொமைன் அண்ட் ரேஞ்ச் தான் ஈஸியாக போட்டுருவீங்க. 5,3, 6,4, 7,5. அது வந்து ரோஸ்டர் ஃபார்ம். ஃபில்டர் ஃபார்ம் செட் ஃபில்டர் ஃபார்ம் என்ன வரும்? x, y. ஒரு நிமிஷம் சார், நான் எழுதி காமிக்கிறேன். என்ன எழுத முடியலையா? எழுதிட்டியா? எழுதிட்டேன் சார். அனுப்புகிறேன் சார். நெக்ஸ்ட் என்ன வருது? y ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் டூவா? எனக்கு x is equal to y plus 2. ஓ அப்போ அப்படி எழுத. ஓகே, நீ சொல்கிற மாதிரியே நீ சொல்லிக்கிற. என்ன சொல்லிக்கிறீங்க? எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் டூன்னு எழுதிக்கிறியா? ஆமாங்க சார். அப்போ எழுதும்போது இங்கே ஒய் கமா எக்ஸ்ன்னு எழுதினியா, எக்ஸ் கமா ஒய்ன்னு எழுதிக்கிறியா? அதை ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது 5 இருந்து இது 3 தான் இருக்குது. அப்ப இங்க வர எலிமெண்ட் என்னவா இருக்கும்னு நீ சொன்ன டெஃபினிஷன் படி இது x ஆவும் இது வந்து y ஆவும் டிபெண்ட் பண்ணி இருந்தா கரெக்ட். அப்படி இல்லைன்னா நீங்க எழுதும்போது கமா y belongs to b கமா x belongs to q இந்த மாதிரி டிபெண்ட் பண்ணி இருந்தா கரெக்ட். அப்படி எழுத முடியல அப்படின்னா நான் சொல்ற மாதிரி எழுதிக்க வேண்டியதான். அதாவது x கமா y such that x y equal to x minus 2 கமா x belongs to b and y belongs to q. அந்த வேல்யூ நம்ம சப்மிட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ரிசல்ட் கிடைக்கும். கரெக்டா? x வேல்யூவை 5 போட்டா 3 கிடைக்குது, 6 போட்டா 4 கிடைக்குது, 7 போட்டா 5 கிடைக்குது. கிடைக்குது. கரெக்ட்டுங்களா?
எஸ் சார். அப்ப இந்த மாதிரி டிபெண்ட் பண்ணிக்கோ. இந்த மாதிரி எழுதுனா கரெக்ட் தப்பா சார் கேட்டா இது கரெக்ட் தான். பட் இங்க நீ மென்ஷன் பண்ணும்போது இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிக்கோ. ஓகே சார். ஓ அப்படி தப்பா மென்ஷன் பண்ணும்போது தப்பா தான் வர மாட்டேங்குது. ஒய் ஒய்ங்கிற எலிமெண்ட் இங்க இருக்குதா? அப்போ ஒய் பிலாங்ஸ் டு பி, எக்ஸ் பிலாங்ஸ் டு கியூ. அப்போ எக்ஸோட வேல்யூ இங்க வந்து 3 போட்டோம். நம்ம சொன்னது y belongs to q வரும். அப்ப இது இது டிபெண்ட் பண்ண முடியாது நினைக்கிறேன். y belongs to நமக்கு இது வேணும்ல. x வந்து 7 வேணும். அப்ப y வந்து 3 போடுறீங்க. y வந்து 3 போட்டு 3 plus 4. அப்ப இது q இது p கரெக்ட். இது q இது p கரெக்ட். அப்ப நீ போட்டது கரெக்டா தான் இருக்கு மாட்டேங்குது. x, y ன்னு எழுதலாமா? ஓகே எக்ஸ் கமா ஒய்னு எழுதுறோம். ஓகே எடுக்கணும், நீ போட்டது கரெக்ட் தான். அங்கே என்ன பிலாங்ஸ்னு எழுதுறது கரெக்ட். ஓகேம்மா. அப்போ ஒய் வந்து 3 போடுவேன். ஓகே எடுக்கணும், கரெக்ட் தான். நம்ம ரெண்டு அதாவது நீ இந்த பக்கம் தூக்கி எழுதிக்கிற கரெக்டா? நான் எழுதுறது இந்த பக்கம் தூக்கி எழுதிக்கிறேன், அவ்வளோதான். ரெண்டு ஒன்று தான்மா, நம்ம எழுதுறது ரெண்டுமே ஒன்று தான். கரெக்ட் தான். சாரி கரெக்ட் தான்மா. சரி நீ எழுதுன கரெக்ட் தான்மா, நீ எழுதிக்கலாம், அந்த மாதிரி எழுதிக்கலாம். நீ எழுதின ஃபார்மேட் எழுதிக்கலாம், ஆர் போட்டு இந்த ஃபார்மேட் எழுதிக்கலாம். சரியா? ஓகே சார். ஓகே செட் ஃபில்டர் ஃபார்ம் முடிஞ்சு க்ளோஸ் பண்ணு. வாட் இஸ் எ டொமைன் அண்ட் ரேஞ்ச் ராகன? டொமைன் என்ன எழுதுவீங்க? டொமைன் வந்து 5 6 7 8. 8 வராது, 8 தான் டிபெண்ட் ஆகல இல்ல. ஓ ஓகே சார். அண்ட் ரேஞ்ச் வந்து 3 சார். அவ்வளவுதான், எல்லாமே வந்துரும். சரியாமா? ஓகே சார். ஓகே சோ லாஸ்ட் 10 மினிட்ஸ் அடுத்த ப்ராப்ளத்தை இன்சர்ட் பண்ணிடுறேன். இது வரைக்கும் ரிலேஷன் முடிஞ்சிருக்காங்கன்னு. இப்போ நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பார்த்துட்டோம், ரிலேஷன் பார்த்துட்டோம். இப்போ பார்க்கக்கூடிய ஒரு சில ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே ஃபங்க்ஷன். ஸோ தட் இட் இஸ் எ ஃபங்க்ஷன் அப்படின்ட்டா ஃபங்க்ஷனாக கேட்குறான், ப்ரூவ் தட் பண்ண சொல்கிறோம். இதை ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு டொமைன் கோடமைன் ரேஞ்ச் எழுதிடுவீங்க. பட் எனக்கு வந்து கரெக்டாக போட்டு ஏரோ டயக்ராம் போட்டு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி ஏரோ டயக்ராம் போட்டு காட்டிக்கிறேன். ஏரோ டயக்ராம் போட்டுட்டு இது ஃபங்க்ஷனா இல்லையாங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் டொமைன் தான் தெரியும். டொமைன்னா என்னது, என்ன சொல்லிக்கிறோம், இங்கே 6 இருக்குது, 1 2 3 4, இது வந்து டொமைன். கோடமைன் என்னது, இங்கே சொல்லிட்டோன்னா ஓகே, இது ஃபுல்லாக கோடமைன் வரும். ரேஞ்சுன்னு என்னது, இதுக்குள்ள 2 4 6 8 கரெக்டா? இது ரேஞ்ச். இப்போ இது பிரச்சனை கிடையாது, இது பிரச்சனை கிடையாது, இது பிரச்சனை கிடையாது. இது ஃபங்க்ஷனா இல்லையா மட்டும் எக்ஸாக்டா சொல்லிடுறாங்க டயக்ராம் போட்டு. ஓகே இங்கே ரிமைனிங் எலிமெண்ட் இல்லை, இங்கே ரிமைனிங் எலிமெண்ட். ஓகே சார். என்ன ஃபங்க்ஷனாங்க? ஆமா சார், ஃபங்க்ஷன். ஓகே அப்ப ரிமைனிங் இல்ல. கோடமைன்ல ரிமைனிங் எலிமெண்ட் வருது. அப்ப இது இன்டுவா ஆன்டுவாங்கறத டிஸ்கஷன் உனக்கு தெரிஞ்சிருக்கும் கரெக்ட்டா? ஆமாங்க சார். இது இன்டு ஃபங்க்ஷன். ஆக்சுவலா ஃபங்க்ஷன் மட்டும் தான் கேக்குறான். நம்ம இன்டுவா ஆன்டுவாங்கற கேஸ் அப்போ போக வரும், பார்க்கலாம். ஓகே அப்ப இது இன்டு ஃபங்க்ஷன் தெரிஞ்சிட்டீங்க. ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டொமைன் கோடமைன் கண்டுபிடிக்க தெரிஞ்சிட்டீங்க. சரி இது எப்படி போட விடாங்கன்னு, இது என்ன ஐடியா? இது போட தெரியுமாமா? ஒரே நிமிஷம் சார், நான் ட்ரை பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒன் கேன்சல் வந்து 1 சார். 1 போட்டு 1 எக்ஸல் 1. இதனோட ஆன்சர் 1 கரெக்ட்டா இருக்குங்க.
செகண்ட் ஒன் போட முடியுதாம்மா? போட முடியும் சார். x square plus 1 சார். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஆமாங்க சார், மைனஸ் x square. ஓகே. Function of 1. Okay sir. இது f of x. f of 1 ஓட வேல்யூ ஆல்ரெடி 1. அப்ப இதோட பிளஸ் 1 போட்டா முடிஞ்சு போச்சு. சரியா? ஓகே சார். டவுட் இருக்குதா கண்ணு? இல்ல சார். சரி, அடுத்த क्वेश्चन. ஒரு கிராஃப் கொடுத்துறாங்க. மேபி இந்த மாதிரி क्वेश्चन வரலாம். கொஞ்சம் பாத்துக்கோங்க. இந்த கிராஃப் கொடுத்துறாங்க. இந்த மாதிரி வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் கேக்குறாங்க. f of 9 வந்து 2 எக்ஸாக்ட்டா 2 வருது. ஓகே, கரெக்ட். f of 0 ஓட வேல்யூனா f of 7, f of 2, f of 10. இந்த கிராஃப்ல இருந்து கண்டுபிடிறாங்க. f of 0 வந்து 9 தான சார் அப்போ. செக் பண்ணிக்கலாமா? f of 0 9 கரெக்ட் ஆன்சர் தான். ஓகே. f of 7 வந்து 6. ஓகே. f of 2 6. f of 2 தானே? ஆமாங்க சார். எவ்வளவு சொன்னீங்க? 6. 6. f of 10 வந்து 0 சார். ஓகே மேம். f of x எப்போ ஒண்ணா இருக்குன்னு கேக்குறாங்க. x வேல்யூ என்ன போட்டா ஒண்ணா இருக்கும்? x வேல்யூ என்ன போட்டா 1? 9.5. ஒரு நிமிஷம். 1க்கு நேரா பார்க்கணுமா? அப்படி கிடையாதுல. x-க்கு வேல்யூ 1. அப்ப இங்க பார்க்கணும், கரெக்ட்டா? இந்த பாயிண்ட் பார்க்கணும். 9.2 or 3 சம்திங் வருது, கரெக்ட்டா மேம்? ஆமாங்க சார். 9.23 என்ன தெரியல, நம்ம அப்ராக்ஸிமேட்டா போட்டுறோம். ஓகே. டிஸ்கிரைப் தி ஃபங்க்ஷன் டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆகுது. டொமைன் ரேஞ்ச் என்ன வரும்? லைன் போயிருக்குது. லைன் போயிருக்குதுன்னா டொமைன் அண்ட் ரேஞ்ச் எழுத முடியாது. நம்மளுக்கு ஆக்சுவலாக ரியலாக இண்டிஜரான்னு சொல்லல. லைன் போயிட்டாவே நம்மளுக்கு இங்கிருந்து இங்கே வரைக்குமே இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்குது, கரெக்டுங்களா? அப்போ நம்ம என்னன்னா டொமைனும் 6 தான், ரேஞ்சும் 6 தான். அப்போ அது என்ன எதுலேருந்து எது வரைக்கும் சொல்லிக்கிறாங்க? ரேஞ்ச் வந்து ரியல் நம்பர், அதாவது எக்ஸ் லைஸ் பிட்வீன் எதுலேருந்து இருக்குது? 0லேருந்து இருக்குதா? 0லேருந்து 10 வரைக்கும். அப்போ 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10. அதே மாதிரி டொமைன், சரி இது ஒய்னு வச்சுக்கோங்க, இது வந்து டொமைன். டொமைனோட வேல்யூ அதே மாதிரி எழுதிக்கிங்க. 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10. ஏன்னா பிட்வீன் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இருக்குது. ரியல் நம்பர் கேஸ் இது பிட்வீன் இன்ஃபினிட்டி வேல்யூஸ் இருக்குது. நம்ம இன்டிஜர் ஓகே, இங்கே 9ஓட க்ளோஸ், கரெக்டாக? ஒய் வந்து 9ஓட க்ளோஸ். அப்போ வந்து இது 9 நீங்கள் வச்சுக்கணும், 10 கூட போக தேவையில்லை, கரெக்டாமா? இதுதான் ஐடியா. இன்னைக்கு இது 1 2 3 போட்டுறாத. 1 2 3 போட்டால் அந்த மீனிங் கிடையாது. ஏன்னா இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இருக்குது. அப்போ நீங்கள் இங்கே எழுதும்போது என்ன பண்ணுறீங்க? எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர்னு எழுதிருங்க. ஓகே,
ஓகே சார். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் லாக் பண்ணுறது கேட்பாங்க, கொஞ்சம் பார்த்துங்க. ஓகே சார். ஸோ அடுத்தது என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த இமேஜ் ஆஃப் 6 அண்டர் எஃப். இமேஜ்னா தெரியும் எங்கே இருக்குது இமேஜ், இமேஜுங்கிறது எங்கே இருக்கும். அப்போ இங்கே வரும்போது எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. கரெக்டாக 7 or 2 சார். இல்லை 6ங்கிறது இமேஜ் எலிமெண்ட். கரெக்டா? ஓ சாரி, இமேஜ் ஆஃப் 6ன்னு இங்கே பார்க்க வரும். கரெக்டாக நீங்கள் சொன்னது கரெக்டு. இமேஜ் ஆஃப் 6ஓட இமேஜ் கரெக்டாமா இங்கிருந்து இங்கே போகும். ஆமாம். அப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. 7 பாயிண்டா இங்கே பாருங்க, இங்கே வந்து டச் ஆகுது. 6 இங்கே தான் இருக்குது. ஆமாங்க சார். அப்போ எங்கே டச் ஆகுது, இங்கே டச் ஆகுது. இங்கே டச் ஆகுதுன்னு என்ன வருது, 5. 4.75 4.8 5க்கு கீழே வருது. கரெக்டா? ஆமாங்க சார். அப்புறம் 4.8 கிளியராமா? ஓகே சார். ஓகே. அடுத்தது ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன். The sixth one. இந்த கொஸ்டின் எப்படி போடுவீங்க? f வந்து டிவைட் பண்ணிட்டா 2x minus 3. -3. f of 0 சொன்ன மாதிரி -3 -1 1 -2 ஆன்சர். கரெக்டா? ஆமாங்க சார். அடுத்தது f of x வந்து 0 போட்டா x ஓட வேல்யூ என்னன்னு கேக்குறோம். சொல்லுங்க, இது எவ்வளவு வரும்? 1.5. 1.5. அடுத்து f of x equal to x ன்னு போட்டா x ஓட வேல்யூ என்னன்னு கேக்குறோம். 3 சார். 3யா? அடுத்ததுக்கு என்ன வரும்? அடுத்து போட தெரியுமில்ல, இல்லை என்ன டவுட் இருக்குதா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இல்லை சார், நீங்கள் போட்டு. ஓகே. One by two, sir. 1/2. 1/2 is correct answer. சரி, இது வரைக்கும் கிளியர் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இந்த கொஸ்டின் கொஞ்சம் டார்கெட் கொஸ்டின். இது எப்படி போடுவீங்க? இது எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா பண்றேன், இல்லை ஒன்றா ட்ரை பண்ண முடிஞ்சா ட்ரை பண்ணு. எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா இல்லை ட்ரை பண்றியா? ஒரு நிமிஷம் சார். பண்ணிடலாமா? ஒரு 3 கொஸ்டின் கொடுப்பேன், பார்த்துக்கோ. என்னன்னா இங்க பாருங்க, -2 less than வேல்யூ, -2க்கும் 3க்கும் பிட்வீன் வேல்யூ அண்ட் x greater than 3. இப்போ இங்கே என்ன நடக்குது நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், கிளியராக கொஞ்சம் புரியணும்னு கேட்டுக்கிட்டாங்கன்னு. இப்போ என்ன நடக்குதுன்னா, எக்ஸு 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். இந்த பக்கம் -1, இந்த பக்கம் -2. அப்போ இங்கே -3 அப்படியே போயிட்டு இருக்கு, இங்கே -∞ வரைக்கும். இந்த பக்கம் வருதுன்னா இங்கே என்ன நடக்குது, 1 2 3 4 அப்படியே போயிட்டு இருக்குது, இன்ஃபினிட்டி வரைக்கும் வருது. கரெக்டாமா? ஓகே சார். இப்போ -2 லெஸ் தென்னா எங்க இருக்குது, -2 லெஸ் தென்னா இங்க இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் என்ன சொல்லிட்டாங்க,
2x plus 7 சொல்லிட்டாங்க. கரெக்டாமா? ஆமாங்க சார். அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லிக்கிறாங்க? ஆக்சுவலா இந்த -2ங்கிற பாயிண்ட் கிடையாது. ஏன்னா லெஸ் தென் தான் சொல்லிக்கிறோம். அப்ப -2க்கு முன்னாடி, அதாவது இந்த பக்கம் தான், அதாவது -2.001 இருந்து இந்த மாதிரி இது வச்சுக்குவேன். இது முன்னாடி இருந்து. சரிங்களா? அடுத்து -2 எக்ஸாக்ட்டா லெஸ் தென் ஈக்குவல் டு -2 இன்க்ளூட் ஆகுது. இதுல வந்து x ஈக்குவல் டு -2 இன்க்ளூட் ஆகுது. கரெக்டாமா? அதுல Yes, எது sir. சொல்லிட்டாங்க? 3 வரைக்கும் தராங்க. 3னா 3 கிடையாது. 3க்கு முன்னாடி வரைக்கும். மேபி 2.999 சம்திங் வேல்யூஸ் இருந்து. சரிங்களா? அது வரைக்கும் என்ன Okay. வேல்யூ? x ஸ்கொயர்ட் -2ட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? x ஸ்கொயர்ட் -2ட்டாங்க. அடுத்தது என்ன சொல்லிட்டாங்க? x greater than 3. அப்ப x equal to 3 இருந்து நமக்கு ஆகுது. x equal to 3 இருந்து up to infinity வரைக்கும். ஓகேங்களா? up to infinity வரைக்கும் என்ன Yes. ஃபங்க்ஷன் சொல்றாங்க? 3x -2. கரெக்ட்டா கண்ணு? Yes, sir. அவ்வளவுதான் கண்ணு. இது புரிஞ்சுக்கிட்டியா? இதுல என்ன டவுட் இருக்குதா? இல்ல சார். சரி, இப்ப வாங்க. எப்பா போர். எப்பா போர்னு எங்க இருக்கும்? இங்க இருக்குமா? அப்ப இதனோட ஃபங்க்ஷன் என்ன? இதா? ஆமாங்க சார். அவ்வளவுதான். இங்க போர்னா இதனோட வேல்யூ என்ன கிடைக்கும்? 3 into 4 minus 2. அப்ப 12 minus 2 10. கிளியராமா? ஆமாங்க சார். ஓகே. சூப்பர். அடுத்து என்னது? எப்ப -2. -2 எதுல இருக்கும்? இதுல இருக்குமா? இதுல இருக்குமா? இங்க வாங்க. x Second. செகண்ட்ல. அப்ப அப்ளை பண்ணுங்க. -2 ஹோல் ஸ்கொயர் 4 4 -2 ஈக்குவல் டு எவ்வளவு? 2. அப்ப இதனோட ஆன்சர் 2. புரியுதாமா? எஸ் சார். அப்ப இதே மாதிரி தேர்டும் போர்த்து போட்டுருவியா? இந்த டயக்ராம் போட்டு போடுங்க, நம்ம ஈஸியாயிரும். கொஞ்சம் டயக்ராம் போட்டு ட்ரா பண்ணி போட்டுக்கோங்க. சரியாமா? ஓகே. 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 சரி, இது பேஸ் பண்ணி ஒரு 2 क्वेश्चन கொடுக்குறேன். நோட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுங்க. டவுட் இருந்தா சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றேன், என்ன முடிச்சிடலாம். ஓகே. உனக்கு வாட்ஸ்அப் நம்பர் 2 क्वेश्चन, அந்த வாட்ஸ்அப் பண்ற क्वेश्चन இருக்கு. ஓகே சார்.